ஒரு டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துட்டு நான் டெய்லி ஆட்களை சந்திக்கிறேன். விருப்பங்கள் ஜாஸ்தி இருக்கலாம், உங்கள் விருப்பத்தில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த விருப்பத்தை கட் பண்ணிடுவோம். மேனிஃபெஸ்டேஷன் ஜென்ரிக் பிரின்சிபல், எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸா ரீசன்ட் டேஸ்ல இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அந்த டேர்ம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்லுவோம். மெடிடேஷன் வந்துச்சு, அது ஒரு காலகட்டத்தில் ட்ரெண்ட் ஆச்சுங்க. இது எல்லாமே ஜோதிடம் மத சார்பற்ற விஷயங்கள் கிடையாது. லைட் டிராவல் ஆகுது நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம், சவுண்ட் டிராவல் ஆகுது படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பிலீவ் பண்றவங்க 100% இதையும் பிலீவ் பண்ணி தான் ஆகும். வாய்க்கு வந்த மாதிரியான ஒரு பரிகார முறைகள் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த பரிகாரம் அது உண்மையா கரெக்டாங்கிறது நம்மளால ஒரு நார்மல் லேமேனா போய் அது வந்து கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாது. அதனால பரிகார முறைகள் அப்படிங்கிறது உண்டு. அது யார் சொன்னா கரெக்டா இருக்குமா? ஸோ ஆஸ்ட்ராலஜர் இவங்க கரெக்ட் அப்படின்றத எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது? எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸே படிக்காம டாக்டர் ஆக முடியுமானா ஆக முடியாது. ஆஸ்ட்ராலஜர் இவங்க கிட்ட போனால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு பீப்புள் ரீட் பண்ணட்டும். இந்த பஸ் இங்கே நிற்குமா, இந்த நம்பர் இங்கே நிற்குமாங்கிறது இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ நம்ம உட்காந்த இடத்துல இருந்து எது எங்கே நிற்கும், எங்கே போகுது, பின்னாடி யார் இருக்காங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்களா? அதனால் ஆஸ்ட்ராலஜர் உங்களுக்கு பெஸ்ட்டாக யார் இருக்காங்கிறது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பெருசாக இந்த ஜாதகம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். பார்த்தா ஒரு மாசத்துல கூட்டில் போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது? ஸோ எதுவுமே வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிங்க. ஸோ இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி அதான் மனசு ஒத்து போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கணும்? மனசு ஒத்து போனாலும் நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும். தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. பொதுவாக மக்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆஸ்ட்ராலஜி, கர்மா இது பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்குது. இதை பற்றி அழகாக கிளாரிட்டி கொடுத்துட்டு வராங்க ஆஸ்ட்ராலஜி டாக்டர் கனிமொழி. ஸோ அவங்கள தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது நிறைய பேர் முன்னாடியே இந்த 12th ரிசல்ட் வந்தோடனே இல்லை காலேஜ் முடிச்சுட்டு அப்படிலாம் போய் பார்ப்பாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டு சொல்லுவாங்க ஆஸ்ட்ராலஜர், நீங்கள் இது பண்ணால் அவங்க லைஃப்பில் பெருசாக வருவீங்க. பட் இவங்களுக்கு பேஷன் வேறு எதுலையாவது இருக்கும். ஸோ இப்போ இவங்க சொல்கிறத கேட்கணுமா, ஆஸ்ட்ராலஜர் சொல்கிறது கேட்கணுமா, இல்லை அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணணுமா? இல்லை, கரெக்டுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்த பாயிண்ட் எடுத்த உடனே மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு அது வந்து ஒரு சின்ன வார்த்தை கிடையாதுங்க, ரொம்ப பெரிய வார்த்தை. அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கண்டிப்பாக அது தேவை. அது என்ன மாதிரி விஷயத்த நீ மேனிஃபெஸ்ட் பண்ற, என்ன மாதிரி தேவைகள். நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு என்னோட லவ் சக்ஸஸ் ஆகும், ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் இந்த மாதிரி ஆகும். அப்படி ஒரு 100 பேர் பண்றாங்கன்னா அந்த 100 பேத்துக்குமே லெட் தெம் பி வெரி பாசிட்டிவ். அவங்க பாசிட்டிவாகவே இருக்கட்டும். பட் அதோட எக்ஸிக்யூஷன் பார்ட் வெதர் இட் வில் எக்ஸிக்யூட் ஆர் நாட் அப்படிங்கிறது கடைசி நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு. இப்போ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு ஆஸ்ட்ராலஜி சார்ட் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இதுதான் விதியமைப்புங்க தெரியுது. உனக்கு வந்து பேஷன் விருப்பங்கள் ஜாஸ்தி இருக்கலாம், உன் விருப்பத்தில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த விருப்பத்தை கட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? குழந்தைங்களை வந்து நம்ம அடிச்சு படிக்க வைப்போம். நம்மளுக்கு என்ன அதுக்கு அது ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த விஷயம் செய்யறோம் நம்ம. அப்போ அது பயந்துட்டு படிக்குது நம்ம கிட்ட, ரைட்டுங்களா? ஃபியூச்சர்ல அவங்க திங்க் பண்ணுவாங்க, ஓ இதுக்கு தான் அம்மா அடிச்சிருக்காங்க, இதுக்கு தான் நம்மளை வந்து கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு காமனா ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்து பேசும்போது இது வந்து அன்பிரடிக்டபிள் இல்லையா? அன்சர்டினிட்டி, மேனிஃபெஸ்டேஷன் அன்சர்டினிட்டிங்க. இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம், நாளைக்கு இது നിങ്ങൾക്ക് எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நான் அவங்க கூட டிராவல் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இட் வில் பி காமன் அண்ட் ஜென்ரிக் பிரின்சிபல்ங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஜென்ரிக் பிரின்சிபல், எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸா. நம்ம முன்னாடி இப்போ ரீசன்ட் டேஸ்ல இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அந்த டேர்ம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா நீ பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த பாசிட்டிவ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அது அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் வந்திருக்கு. இன்னும் நாளாக ஆக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது, நீ எதுனாலும் மெடிடேஷன் வந்துச்சு, அது ஒரு காலகட்டத்தில் ட்ரெண்ட் ஆச்சுங்க. இது எல்லாமே ஜென்ரிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். யார் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு எல்லாமே நடந்துச்சுன்னு கிடையாது. ஒரு டைமிங் எடுக்கலாம், அதுக்கும் நேரம் நல்லா இருக்கணும், அதுக்கும் அந்த டைம் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் கேட்டகிரிக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்கன்னு வைங்களேன். இப்போ நானே என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டாங்க லா கேட்டகிரி, அதுக்குள்ளே எனக்கு லா படித்து ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி போகணுங்கிறது தான் என்னோட ஹாப்பினஸ். ஆக்சுவலி என்னோட நீங்கள் சொல்ல மாதிரி வாட்ஸ் யுவர் கோல், வாட்ஸ் யுவர் எய்ம், ஆம்பிஷன்லாம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா இப்போ ஆஸ்ட்ராலஜி அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதை பண்ணுறேன்னு கிடையாது. ஸோ இது என்னோட டெஸ்டினின்னு தெரிஞ்சிருச்சு. நான் அங்கே போய் வக்கீலுக்கு என்ன வேலையாக இருக்கும், பேசணும் அங்கேயும், ரைட்டுங்களா? இதுதான் காமனாக நான் அந்த விஷயத்தை இப்பயும் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அந்த டைமில் வந்து என்னென்னா அந்த ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஹேண்டில் பண்ண விட கேசஸை விட நான் இதில் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணுறேன். ஐ ஹவ் கிவன் டூ மெனி சைக்காலஜி கவுன்சிலிங் ஃபார் என்ன சொல்கிறதுன்னா ஒரு டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துட்டு நான் டெய்லி ஆட்களை சந்திக்கிறேன்.
ஏன்னா உடல் பாதிப்பு அப்படிங்கிறத விட மன பாதிப்பு, உங்களுக்கு ஒரு சங்கடம், ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யார்கிட்டயே ஷேர் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ இவ்வளோ ரிலீஃபோ. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸு எத்தனையோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கு. கரெக்டான ட்ராக்ல கொண்டு போயிருக்கு. ஒரு ஆப்டான ஒரு விஷயத்துல கொண்டு போயிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஈவன் மெடிசன் ஜாயின் பண்ணிட்டு, அவனோட பேஷன் வந்து என்னன்னா வந்து லைக் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ஒரு கிளையண்ட் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவனோட பேஷன். பட் கரியர் சூஸ் பண்ணது வீட்ல வந்து கம்பல் பண்ணி இத சூஸ் பண்ணிட்டாங்க. பட் சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒண்ணு இருந்தாலுமே, அவங்களோட ஜாதக அமைப்புல அந்த ஃபீல்ட், அதாவது ஐ மீன் ஃபோட்டோகிராஃபரா போனோம் அப்படின்னா, ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்கு. நல்ல ஃபேம் இருக்கு. அவங்க சொல்ற மாரி நல்ல வந்து ஒரு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியாச்சு. அவங்க செகண்ட் இயரு மெடிசன குவிட் பண்ணிட்டு, இது எடுத்து இப்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ரைட்டுங்களா? லைக் அவங்களுக்கு அந்த அதான் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லைங்களா? பேஷனேட்டா இருந்தால் மட்டும் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம்னா, 2யும் நம்ம வந்து அதுதான் சொல்றேன், 2யும் பிரிக்கவே முடியாது. ஒரு தெளிவா ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாங்க. சிம்பிளா சொல்லப்போனா. லாஜிக்கலா திங்க் பண்ணலாம். அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். அது எந்த அளவுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்? அதுல சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா? ஏன்னா முன்னாடி நெறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப வியர்டான விஷயம்லாம் கூட சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? அதெல்லாம் உண்மையா ஃபர்ஸ்ட்டு? இல்ல நெறைய பேர் என்னன்னாங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது வேணும். ரைட்டுங்களா? ம். இது வந்து என்ன சம்மந்தப்பட்ட விஷயம்? என்ன இந்த கேள்விகள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து பீயிங் ஆஸ்ட்ராலஜர்ஸு சவுத் சைடு இந்த ஹிந்து ரிலிஜன் இப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தாங்க வந்து ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தையே அறிமுகப்படுத்துச்சு. ரைட்டுங்களா? ம். ஸோ வந்து இது ஜோதிடம் மத சார்பற்ற விஷயங்கள் கிடையாது. இட்ஸ் நாட் ரிலீஜியஸ். இருந்தாலுமே, அந்த லேர்னிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். இந்த ம். ட்ராக் தான். நம்மள கொண்டு வந்தக்கூடிய விஷயங்கள் இதான். ஜோதிடம் இப்ப நான் வந்து ஒரு பேசிக்கான விஷயத்த நான் முடிக்கணும்னா, நீங்க முதல்ல பிளானட்ஸ பத்தி பேசணும். அந்த மூவ்மெண்ட்ட பத்தி நீங்க படிக்கணும். இந்த மாரி வந்து அதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஸ்டேஜ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்பளுக்குன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து கல்ச்சர் தாங்க. ஹிந்துவோட ரிலிஜன் ம். ஹிந்து கல்ச்சர். ஓகே. அதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்கள் நம்ம சொல்லுவோம். ரிக்வேதா, யஜுர்வேதா இந்த மாரி நம்ம வேதங்கள் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த வேதங்கள்ல என்ன மாரியான கொஸ்டின்ஸ், நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒருத்தன் கொலையே பண்ணிட்டு வந்தா கூட, அவனுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு உடனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வன்மமான ஒரு ஒரு இதுவோ இல்ல அவனுக்கான டிஃபென்ஸ்க்காக அவன் அந்த விஷயத்த பண்றானோ, ஐதர் ஆஃப் 2 இது விஷயங்கள் இருந்தாலுமே, அவனுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வேணும். ஒருத்தன் இன்னொருத்தன கொன்னுட்டான்னா, அவன் உடனே சாகணும், செத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? எத்தன தடவ அந்த மாரி நடக்குது இல்லையா? ஸோ அது சொல்யூஷன் ஆகாது அப்படிங்கிறது இப்போ இல்ல. அப்பவே சொல்லிட்டாங்க. ம். அப்ப அதுல இருந்து வெளில வரத்துக்கு வேதங்கள் என்ன சொல்லுது? வேதமுறை என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா, குழந்தை இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபெர்டிலிட்டி ஆகட்டும், ஒரு பிரச்சனை ஆகட்டும் அப்படின்னா, டேப்லெட்டு கன்டென்ட் அதில இருக்கக்கூடிய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒண்ணா தான் இருக்கும். சரி அதோட ம். நேம் பேர்கள் வேற. பேர் வேணா வேற. மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? ம். அப்ப அந்த பேஸ்மெண்ட் உங்களுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ம். இதுல வேதங்கள்ல உங்களுக்கு பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த ஓமங்கள், யாகங்கள் இந்த மாரியான விஷயங்கள், அதுக்கான மந்திரம் உச்சரிப்பு. நீங்க வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது மந்திரங்கள் சொல்லும்போதே அது காமெடியா இருக்கும். அது எதுவுமே புரியாது. இல்லைங்களா? அது எல்லாமே யுனிவர்சல் அந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா? ஒரு சவுண்ட் கனெக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, லைட் ட்ராவல் ஆகுது நம்ம ஃபிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ம். சவுண்ட் ட்ராவல் ஆகுது படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பிலீவ் பண்றவங்க 100% இதையும் பிலீவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அ ஒ ஒரு ஒரு மனுஷன் வந்து தன்னோட கற்பனையில வந்து ஒரு பெரிய வேதத்தையோ, ஒரு ஒரு இதையோ வந்து நூல்களையோ எழுதவே முடியாது. இப்ப என்னோட கற்பனை கதையே இருந்தா கூட, நான் எத்தன வருஷம் உட்காந்து அந்த விஷயத்த நான் எழுத முடியும்? அப்ப ஏற்கனவே இந்த ரெக்கார்டிக்கலா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது 100% நம்ம பிலீவ் பண்ணி தானே ஆகணும். அந்த எக்ஸிகியூஷன்ஸ் வரும்போது. அப்ப நீ எப்படி இந்த அஸ்ட்ராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் அது வந்திருக்கோ, அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறதும் குடுத்துருக்காங்க. இது யார் நல்லா தேர்ச்சி பெற்றவங்க? நல்லா படிச்சு ஜோதிடம் தெரிஞ்ச ஆட்கள், வேதம் படிச்ச ஆட்கள், அதுக்கான பரிகார முறைகள் படிச்ச ஆட்கள் கிட்ட நம்ம போகும்போது, அதுக்கான சொல்யூஷன் 100% கிடைக்கும். ரைட்டுங்களா? ம். இன்னொன்னு ஆளுங்க ஐ மீன் என்னன்னா, மனுஷங்களோட சைக்காலஜிய டச் பண்ற மாரி எந்த சப்ஜெக்ட்ட சொன்னாலுமே அவங்க பயந்துப்பாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு நம்ம அந்த ட்ரெண்டிங்கா சில விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி, வாய்க்கு வந்த மாதிரியான ஒரு பரிகார முறைகள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ம். ஆனா, அந்த பரிகாரம் அது உண்மையா, கரெக்ட்டாங்கிறது நம்மளால ஒரு நார்மல் லேமேனா போய் அத வந்து கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாது. சிலது உங்கள்கிட்ட வந்து இனிஷியேட் பண்ணி பார்க்கும்போது, செல்ஃப் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்காக அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும்.
ஓகே. உங்க லைஃப்ல அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன விஷயங்கள் எனக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா நான் முதல்ல எனக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம். அதனால பரிகார முறைகள் அப்படிங்கிறது உண்டு. அது யார் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணணும். புரியுது. ஸோ இது சொல்லும்போது இன்னொரு கேள்வி எனக்கு தோணுது. இப்போ ஆஸ்ட்ராலஜர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரே ராசி, ஒரே நட்சத்திரக்காரங்களுக்கு வேற வேற ப்ரெடிக்ஷன்ஸ் தராங்க. லைக் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. யாரு சொல்றத கேட்கறது அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ ஆஸ்ட்ராலஜர் இவங்க கரெக்ட் அப்படின்றத எப்படி நம்ம டிசைட் பண்றது? இல்ல அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து மேட்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட, ஆ ஜோதிடம் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே யோசிக்கக்கூடியது என்னன்னா, சாமியாராட்டம் இருக்கணும். ஆன்மீக சிந்தனையாளரா இருக்கணும் அவங்க. ஆன்மீகத்த பத்தி பேசணும். அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றதுன்னா, ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள்லாம் வந்து படிக்கணும். இவங்க தான் வந்து ஆஸ்ட்ராலஜி கரெக்ட்டா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மாய வலை தான் அது. அதுக்குள்ள நெறையா பேத்துக்கு அந்த ஒரு இது இருக்கு. ம். பட் அது கிடையாதுங்க அங்க. ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸே படிக்காம டாக்டர் ஆக முடியுமான்னா ஆக முடியாது. இப்ப நான் சொன்ன மாரி பாட்டி வைத்தியம் ம். சொன்னாங்க, நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறத எடுத்துட்டு போக முடியுமே தவிர, ப்ரொஃபஷனல் ஆக முடியாது இல்லையா? ம். ஸோ வந்து எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த ப்ரொஃபஷனல்ஸா யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் இப்ப வந்து ஆன்லைன் த்ரூல வந்தாச்சு. ரெஃபரன்ஸ் த்ரூல யாராவது வந்து கேட்டு, அவங்களோட அனுபவங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா, அவங்க இதுல போகலாம். ஆனா என்னன்னா, ஆஸ்ட்ராலஜி பொறுத்தவரைக்கும் நீ உனக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஓ! நீ அத படிச்சிருக்கியா? அத நீ முடிச்சிருக்கியா? எங்க நீங்க சொல்லு பார்க்கலாம். நம்ம ஜெனரலா இந்த கைய பார்த்து சொல்லுவாங்க. முகத்த பார்த்து சொல்றது. இது எல்லாமே என்னன்னா, ஒரு இப்போ நான் உங்கள வந்தோனே, உங்கள பார்த்த உடனே, இப்ப நீங்க இன்னொரு மேடம் இருந்தாங்க. ம். நான் பார்த்தோனே இவங்க ஆங்கரிங் பண்ணுவாங்கங்கிற அந்த மைண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? எத பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, உங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, நீங்க பார்க்கக்கூடியது, ஓ! இவங்க வந்து இந்த வொர்க்குக்கு இதான் சூட்டபிளா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலா பார்த்து நம்ம ரீட் பண்ணக்கூடியது. ம். ஒரு நார்மலா ரீட் பண்ணக்கூடிய. உங்களுக்கு இந்த பிளானட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற நம்ம நார்மலா ரீட் பண்ணக்கூடியது. இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் இவங்க கிட்ட போனா நம்ம கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு பீப்பிள் ரீட் பண்ணட்டும். எத்தனையோ இது வந்துருச்சு. என்ன ம். சொல்றதுன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்த பஸ் இங்க நிக்குமா? இந்த நம்பர் இங்க நிக்குமாங்கிறது இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும். இப்ப நம்ம உட்காந்த இடத்துல இருந்து எது எங்க நிக்கும், எங்க போகுது, பின்னாடி யார் இருக்காங்க முதல்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்களா? அதனால ஆஸ்ட்ராலஜர் உங்களுக்கு பெஸ்ட்டா யார் இருக்காங்கங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அவங்களோட வந்து அவங்க குவாலிஃபைடா இருக்காங்களா? ம். அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும்போது 100% ப்ரெடிக்ஷன் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. சூப்பர் மேம். ஸோ மேரேஜஸ் அண்ட் ஆஸ்ட்ராலஜி இது ஒரு பெரிய டாபிக்காவே இருக்கு. நெறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பெருசா இந்த ஜாதகம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கும். அண்ட் சில கப்பிள்ஸ் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஜாதகம்லாம் பார்த்து 9 பொருத்தம் இருக்கு, சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. பார்த்தா ஒரு மாசத்துல கோர்ட்ல போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சில பேர் லவ் மேரேஜஸ்லயும் அது பிரேக் ஆகுறதுக்கு ம். இருக்கு. இல்ல வீட்ல பார்க்கறதும் செட் ஆகுது. இதெல்லாம் எத பேஸ் பண்ணி நடக்குது? இல்ல அது திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிங்க. உங்களுக்கு வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விடை, நீங்க பிறந்த நாள், நேரம், உங்களுடைய இடம். இந்த 3 விஷயங்கள் இருந்தால், நீங்க இப்ப நீங்க வந்து லைக் இன்டர்வியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு சார்ட் பதில் சொல்லிடும். ரைட்டுங்களா? நீங்க என்ன கேரியர் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி லைக் ஹஸ்பண்ட் வருவாங்க, இல்ல ஒய்ஃப் வருவாங்க, லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் நிலைக்குமா, ரைட்டுங்களா? இல்ல அடுத்ததுக்கு நீங்க இத்தன நாளுக்கு முன்னாடி போயிடுவீங்களா நீங்க? அப்படிங்கிறதுமே உங்களால சார்ட்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாரி அதான் மனசு ஒத்து போச்சுல்ல. அப்புறம் எதுக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கணும்னு. ம். மனசு ஒத்து போனாலும் நீங்க அத பார்த்து தான் ஆகணும். ஆனா சில பேத்துக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ். பேசாம இந்த இப்பலாம் நாள் நேரம்ல எல்லாமே நோட் பண்ணிக்கிறாங்க. அத ம். பார்த்து தெரிஞ்சுட்டு லவ் பண்ணிட்டு போ வேண்டியது தானே. ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது ஈஸி வே தானே உங்களுக்கு. புரியுது. இல்லைங்களா? ரொம்ப என்னன்னா, ஆ ரொம்ப இன்டலெக்ட்டாவும், ரொம்ப லாஜிக்காவும் இப்ப வந்துட்டு பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இதுவுமே வந்து இட்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒரு விஷயம் தாங்க இது. ரைட்டுங்களா? ம். இதுல இந்த பொண்ணு கரெக்ட் ஆகும், இந்த பையன் கரெக்ட் ஆவான், இது எனக்கு ஓகே ஆகும், பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களால சார்ட்ல இந்த டைம்ல கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ரைட்டுங்களா? இப்ப மேரேஜ் ஆகட்டும், லவ் மேரேஜ் ஆகட்டும், கண்டிப்பா சார்ட்ட பார்க்கணுங்க. ஆனால் ஜாதகத்த பார்த்து பண்றது எல்லாமே 100% சக்சஸ் ஆனா அப்படி கிடையாது. நான் ம். திருப்பியும் அதே மாரி சர்க்கிள்க்கு தான் வருவேன். அதுவுமே ம். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கிட்ட பாருங்க. ம்.
இது ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டார் மேட்ச் நீங்க கேட்குற மாதிரி நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து ஓகே நீங்க கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாதுங்க. அவங்களுக்கான கட்ட பொருத்தம்னு இருக்குங்க. இது வந்து நீங்க இப்போ ரொம்ப டீப்பர் நாலேஜ் எடுத்துக்கணுங்க அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் நீங்க பிறக்கும்போது ஒரு இடத்துல உட்காருது, அதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்றோம். இப்போ நானே ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஆளுக்கு பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது 1 ஹவருங்க. இந்த 1 மணி நேரத்துல அவங்களோட மேரேஜ் லைஃப், அவங்களோட கரியர் எல்லாமே இப்போ என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளானட் பொசிஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே. சரி நான் அதை அந்த டைம்ல வரும்போது ப்ரெடிக்ட் பண்ணணும். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க. நல்லா இருக்கு, இது இருக்கு, இப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம். நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு பீரியாடிக்கல் டைம் பீரியட் அப்படின்னு இருக்குங்க. இதுல உங்களோட இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு வேலையோ சட்டை மாத்திக்கிறதோ பிடிக்காட்டி ஓகே மாத்திட்டு போயிடலாம். பட் லைஃப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது இல்லையா? ஸோ ஜென்ரலா ஒரு மேட்சிங் அப்படின்னு எடுக்காம கட்ட பொருத்தம். இது வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்றேங்க. கட்ட பொருத்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. கட்ட பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. அதுக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ம் இருந்தா நாங்களே கட்டத்தெல்லாம் வரைஞ்சிடுவோம். ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன இருக்கோங்கிற சப்ஜெக்ட் மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அவங்களே அந்த விஷயமா மாறிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கேள்விகளை கேட்டாலுமே நான் ஒன்னே கேட்கும்போது எனக்கான இந்த பதிலெல்லாம் எனக்கே அவங்களுக்கே தானா தெரியணும் அப்படின்னா அப்போ தே மஸ்ட் பி எ ப்ரொஃபஷனல் இல்லையா? அவங்க அந்த இதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அவங்க அதில் இருக்கணும். ஸோ இது என்னன்னா சும்மா நம்ம வந்து லைக் சேனல்ஸ் பார்க்குறோம், ஆன்லைனில் புக்ஸ் படிக்கிறோம், இதனால ஒருத்தவங்க வந்து ஒரு இதில் வந்து ஷைன் ஆகுறது அப்படிங்கிறது கிடையாது, சாத்தியம் கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை, கரியர் எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷனுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு கரியர் ஆகட்டும் எவ்வளியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறோம். செலவு பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் ஒரு லைஃப் லாங் ஒரு ப்ரெடிக்ஷனோ ஒரு கன்சல்டேஷனோ எடுக்கிறதுக்கு இதே கிடையாதுங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். அதில் ஒன்று நடந்தாலுமே ஹாப்பி தானே உங்களுக்கு. ஒரு விஷயங்கள் ஒரு கரியரில் ஓகே ஷைன் ஆகுறாங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு கரெக்டாக ஒருத்தவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்களே நம்ம அதில் தான் இப்போ நிறைய கவுன்சிலிங்ஸ்னு சொல்கிறோம். எஜுகேஷன் கன்சல்டன்ட்டுன்னு போகிறோம். ஒரு ஃபாரின் போகணுமா, ஒரு எஜுகேஷன் நம்ம இது பண்ண எல்லாத்துக்கிட்டையும் போகும்போதும் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்ட்னு தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்குமே வந்து இந்த ஜோதிடம்னா ரொம்ப பழைய டேர்மா இருக்கு. இவங்க வந்து இவங்களோட பர்சிவன்ஸ் வேற மாதிரி இருக்கு. நான் அந்த மாதிரி கிடையாது. அதனால வந்து நான் ஒரு கன்சல்டன்ட். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தி கைடன்ஸ். இந்த பக்கம் ஒரு வழி போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு போனால் ஓகே புருஷவாக்கம் இல்லைங்களா இந்த ஏரியா. இங்கே வந்தால் இதுன்னு சொன்னோடனே ரைட் நம்ம கூகுளில் கேட்டு அந்த பார்த்து வந்து சொல்லி வந்துடும். இங்கே டிராஃபிக்காக இருக்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுனா ஜஸ்ட் இன்ஃபார்ம்டு இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா, ரொம்ப தெளிவான கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறைய குடுத்துருக்கீங்க. அதுவும் எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.